அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகளுக்கு என்ன வேற இதானே செய்யணும். இதை பார்க்கணுமா இல்லையா? ஏன் அந்த மாதிரி கொள்ளடிக்கிறேன் மக்கள் சொத்த அரசியல்வாதிகள் வீடுகள் அவங்களுக்கான கட்டணம் காலேஜ் அது உடையாது. மக்களுக்கு போற இடம் மட்டும் உடைஞ்சிருமா? இந்த பால கட்டணம் சோத்துங்க அதை பார்த்த இன்ஜினியர் என்ன செஞ்சான்? என்னென்ன செஞ்சான்? எப்படி ஒரு பாலம் கல்லால உடைஞ்சுக்கிட்டா? கரிகாலம் கட்டின கல்லால உடைஞ்சுக்கிட்டா? இது எப்படி வருது? அதிகாரிகள் ஒதுக்கி வச்சிருக்கீங்க. அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இதான வேலை, இததான முதல்ல பாக்கணும்னு சாலையில் கொந்தளித்த முதியவர். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகளுக்கு என்ன வேலை இதானே செய்யணும். இதை பார்க்கணுமா இல்லையா? ஏன் அந்த மாதிரி கொள்ளடிக்கிறேன் மக்கள் சொத்த. விழுப்புரம் மாவட்டத்துல பருவமழை தீவிரமடைஞ்சிருக்க நிலையில சாத்தூர் அணையில இருக்கக்கூடிய தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறதால மல்லாற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கால காரப்பட்டு கிராமத்துல இருக்கக்கூடிய தற்காலிக பாலம் திடீர்னு உடைஞ்சதால அந்த பகுதி பொதுமக்கள் ரொம்பவும் அவதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் பயணிக்கக்கூடிய சாலையில கடந்த ஆண்டு பெஞ்சல் புயலால இங்க இருக்கக்கூடிய நிரந்தர பாலம் அழிஞ்ச நிலையில தற்காலிகமா பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அந்த தற்காலிக பாலமும் இப்ப வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விழுந்ததால பொதுமக்கள் ரொம்பவும் அவதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.